பெரிய மனசுல இவரு நினைப்பு. ஆளை பாருங்களா ஆளை. அப்படியே ஒரு 10 மணி எதுவுமே சொல்லிடக்கூடாதான். அப்படி என்ன பேசிட்டோம்? எதுவுமே சொல்ல கூட இல்லையே. சும்மா சீன் போட்டுக்கிட்டு ஏதோ அவங்கள நாங்க கஷ்டப்படுத்திட்டா மாதிரி. வர இருங்க. என்ன ரகு நீங்க அம்மாவை போயிட்டு இப்படி பேசிருக்கீங்க. அவங்க அங்க வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சும்மா விடுற மாதிரி தெரியல. பார்த்து பத்திரமா பேசுங்க 2 பேரும் கவனமா. ஏன் நாங்க பேசினதுல என்ன தப்பு? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து நின்னுகிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணுமா? இவர் அத்தை பொண்ணுன்னா நாங்க எதுவுமே சொல்லக்கூடாதாமா? இதுல வேலை செய்யறதுக்கு வர கூப்பிடுறது அனு அனுன்னு கூப்பிட வேண்டியதானே அவங்க அத்தை பண்ணிய. என்ன மேடம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன வேணுமா? ஏதாச்சும் காரியம் நடக்கணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ரகு, நீ எனக்காண்டி அவங்க கிட்ட பேசினல, தேங்க்ஸ். சி பைத்தியம், ஆளை பாரு ஆளை. உனக்காண்டி யாரு பேசுனா? நானும் உனக்காண்டி பேசவே இல்லையே. நடிக்காத, எனக்கு தெரியும் நீ எனக்காண்டி பேசினதெல்லாம். நான் கேட்டேன். நீ பேசின வரைக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலும் நீ பொசுக்குன்னு அவங்கள நோஸ்கட் பண்ணிட்டியா? அவங்க ஒரு மாதிரி சங்கட்டமாயிட்டாங்க. இனிமே பார்த்து பேசு சரியா? அவங்களுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். நீ எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லப்போனா எனக்காண்டி முத்துமாரி கூட அவங்க அம்மா கிட்ட பேசினாரா பேசலையான்னு எனக்கே தெரியாது. கேட்டா நான் உனக்காண்டி பேசினேன்னு சொல்லுவாரு. இது வரைக்கும் என்ன நேர்ல வச்சுக்கிட்டு பேசின மாதிரிலாம் என்னைக்குமே எனக்கு தெரியல. ஆனா நீ எனக்காண்டி யோசிக்காம உடனே அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்ட சொன்னல, தேங்க்ஸ். அப்புறம் என்ன ரகு? இங்க பாரு, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன். நீ யாருக்க போய் கொஞ்சம் அக்கறையா சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. அவங்க 2 பேரும் நடந்துக்கினது உனக்கு சங்கடமா தானே இருந்துச்சு. அந்த நேரத்துல உன்னை யாருமே பாத்துக்கல அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணி சொன்னியா? அதனாலதான் நான் சொன்னேன், வேற எதுவுமே இல்ல. இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்குலாம் இல்ல. போ, ஆளையும் மூஞ்சியும் பாரு. இல்ல ரகு, இருந்தாலும் எனக்காண்டி பேசினல, அதான். அது என்னன்னா, எனக்காண்டி ரகு நீயாச்சும் பேசுனேன்ற சந்தோஷத்துல தேங்க்ஸ் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என்ன உனக்காண்டி எல்லாருமே தான் இருக்காங்க. நீயா லூசு மாதிரி எனக்காண்டி யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, பைத்தியக்காரி மாதிரி. புரிஞ்சுச்சா? போங்க மேடம். இல்லடா, நீ இப்படி பேசுனல அனு எதனா தப்பா நினைச்சுக்கிட்டா? அனு அம்மா அனு அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்காங்க. எனக்காண்டி அப்படி அங்க நடந்துக்க கூடாதுன்னு சொல்றதுல அது தப்பு தானே. அவங்க பொண்ணு அவங்க பார்க்க வந்திருக்காங்க, அவங்க பொண்ணு அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தான் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்காண்டி அனுவுக்கும் இப்படி கிடைக்க கூடாதுன்னுலாம் எதுவுமே இல்லைல்ல. ஆனா அவங்க சொன்னது உண்மைதான். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அனுவை பாரு, உங்க அம்மாவும் நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க அம்மாவும் நல்லா பாத்துக்கிறாங்க, நீயும் நல்லா பாத்துக்கிற, அவளை சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. ஆனா என் நிலைமைய பாத்தியா? வயிற்றுல பக்கத்து ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம கிடந்தேன் நானு. எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நீ இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லாத அவங்க கிட்ட. அவங்க பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்கல்ல, அப்ப அவங்க மனசு கஷ்டப்படும்ல. சரிங்க மேடம், உத்தரவு மேடம். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், போதுமா? இல்ல ரகு, நீ ஒரு வாட்டி அனுவை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும்ல. ஆனா நீ சொல்லி கொடுத்துதானே சொல்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருமே. ஏன் தெரிய போது? நான் சொன்ன சொல்லாத ரகு. ஏ லூசு, பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான், அப்ப கேட்டிருக்க மாட்டேன் எல்லாத்தையும். அது வந்தானோ, அது உங்க அத்தை பையனுக்கு எல்லா அட்வைஸும் பண்ணியாச்சா? அது இங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஒத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, என் அத்தை ரொம்ப 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 நல்லா பாத்துக்கிறாங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, நீயும் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி. ஐ மீன் ரகு, உங்க அத்தை பையன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. மாசமா இருக்க பொண்டாட்டியா அம்போட தனித்தனியா விட்டுட்டு ஓடுறவர் தான் உங்க ரகு, சரியா? ஆனா ஏன் அத்தை பையன் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. முத்துமாரி ரொம்ப நல்லவரு. கொஞ்சம் வேலை சிச்சுவேஷன்னால உங்க மேல பாசம் இல்லாம இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க உள்ள எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க சொல்றீங்க உங்களுக்காண்டி பேசவே இல்லைன்னு சொல்லி எவ்வளவு தூரம் சண்டை போட்டுருக்காங்க தெரியுமா எங்க அத்தை கிட்ட. ஆனா உங்க ரகு எனக்காண்டி சண்டை போட்டுருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. அடி பாவி, உனக்காண்டி நான் சண்டை போட்டது இல்ல. இல்ல, ஒரே வார்த்தையில இப்படி போய் சொல்றா பாரு. சை, இப்படி அசிங்கமா போய் சொல்லாதடி, மூஞ்சி ஆலியம் பாரு. ஹலோ, நான் தான் உங்க மேல கோவப்படணும். அனு, அது கோவமா தான் வந்தேன். சரி ஓகே, உங்களுக்காண்டி மன்னிச்சு விட்டுறேன் உங்க அத்தை பையனை. ரொம்ப தேங்க்ஸ் அனு. ஓய், என்னெல்லாம் யாரும் மன்னிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. நான் அப்படி தாண்டி இருப்பேன், என்ன பண்ணுவேன்? அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தெரியும். பாரு பிரியா, நீ இருக்கும் போதே என்ன எப்படி மிரட்டுறானு. ரகு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்காண்டி. அனு, இங்க பாரு, உனக்கு வேணா அவன் புருஷனா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு மாமா பையன், இல்ல அத்தை பையன். சரி, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்ல. ஆனாலும் ஒரு பையன், சரியா? உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும். சரி, அதுக்கு லூசு, சண்டை போட்டு பைத்தியம். சரி வரேன்.
இப்ப உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. நீ பத்திரமா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம நீ தான் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, நல்லதுக்கு இல்ல. அப்புறமா யாத்த போய் நானே கூட்டிட்டு போயிருவேன். நானே கூட்டிட்டு போய் நானே சோறு போட்டு நானே வளர்த்துக்குவேன். பிரச்சனை இல்ல. ஆமா. ஓ அப்படி. இது கூட நல்லா இருக்கே. அப்ப பிரச்சனை இல்ல, அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. அவர் இருக்கிறதா ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதா ஒண்ணுதான். அவர் என்னைக்கு என் கூட இருந்தாரு? நேத்து காலையில போனாரு சாரு, இன்னைக்கு காலையில தான் வராரு. உங்க அத்தை பையனை ரொம்ப நீங்க தான் வச்சுக்கணும். ஆளை பாருங்க ஆளை. இதுல சண்டைக்கு வரீங்க சண்டைக்கு. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது. அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டுக்கு வர பாத்தீங்களா? அது உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. பாரு பிரியா, எப்படிலாம் அசிங்கப்படுத்தலான்னு சொல்லி நீயும் அமைதியா கேட்டுக்கிட்டே நிக்கிறல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேல பிரியா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீ கவலைப்படாத ரகு, உனக்காண்டி நான் இருக்கேன். உனக்காண்டி நான் பேசுவேன், சரியா? ஒரு நாளும் நீ கவலைப்படாத. ஹலோ, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் பொண்டாட்டினா இஷ்டத்துக்கு பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? இந்த கதைலாம் இங்க ஆகாத சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஏதோ மாசமா இருக்கீங்களேன்னு சொல்லி போனா போதுன்னு விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, என் ரகு மேல இப்படி வேணா அபாண்டமா பழி போட்டதுக்கு இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னு அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியலன்னா அப்படியே என்கிட்ட வந்து பேசுறீங்க. அப்படி இல்ல, செம்ம கோவம் வந்துரும்னு சொல்றேன் எனக்கு. ஓ, அந்த கோவத்தை எங்க காட்டுங்க பாப்பா. கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்கானோ? ஐயோ, கோவமா தான் இருக்கீங்க. நான் இதை ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோக்கா? ஏய், கோவமா இருக்கேன். அதை சொல்லிட்டு கோவப்படலாம்ல. என்ன பிரியா நீங்க? உனக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி டக்குனு மானத்தை வாங்க சிரிக்க நீ. யாமே நான் இப்படி பண்ற நீ? சீ, நீ இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம நசிக்கப்படுத்துற பத்தியா நீ? உன்னை நம்பி வந்த மாதிரி என் பத்தியா சிறுபள்ளியா அடிச்சுக்கணும்ல. சீ, எனக்கு மனசே வலிக்குது ரகு. நீங்க என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? புருஷனை மறுபடி கேக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்லையா? அவருக்கு தான் நேரம் போகல, உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது கூட புரியாம நீங்களும் அவர் சொல்றதுக்கெல்லாம் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் பிரியா? என்கிட்ட சண்டை போடுறதுனால நான் மாறிடுவேனா? அவர் பண்ற தப்பு அவர் தான் மாத்திக்கணும், நான் இல்ல மாற வேண்டியது. ரொம்பதான் துள்ளிக்கிட்டு வரீங்களே உங்க அத்தை பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. போங்க, அங்க முபின் பாத்ரூம் போயிட்டானா, போயிட்டு அதை கிளீன் பண்ணுங்க. ஐயோ, இது எப்போ? அது நடந்து 10 நிமிஷம் ஆச்சு. போங்க ரகு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறா ரகு. என்ன பிரியா, பாதிலே கழட்டி விட்டுட்டு போற? டேய், அவன் பாத்ரூம் போயிட்டானா? இது தள்ளி விட்டு வந்துடுறேன். கள்ளி விட்டுட்டு வரியா? ஏன் பைத்தியம், எனக்காண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போற நீ? இது ரகு, பாதி சண்டை இருக்கட்டும், மீதி சண்டை நைட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். லூசு அர பைத்தியம். யாரு? நான் அர பைத்தியமா? நானா? இல்ல, நான் தான். போதுமா? போ ரகு, மறந்துடாத என்ன, ஞாபகம் வச்சுக்கோ. நைட் வந்து சண்டே கண்டினியூ பண்றேன். தயவு செஞ்சு பேரை அடிச்சிருவேன். ரகு, கண்டிப்பா சண்டே கண்டினியூ பண்றல. உனக்காண்டி நான் இருக்கேன். எனக்காண்டி யாரும் பேச வேண்டாம், வெளியே போயிரு. இருல, போயிட்டு வந்துறேன். சரி, ஒரு 10 நிமிஷம் அந்த சண்டே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. நான் போயிட்டு வந்துறேன். மரியாதை கேட்டுரும் பேருன்னு சொல்லிட்டேன். அடப்பல லூசு. அனு, நீ ஞாபகம் வச்சுக்கோனே, நான் போயிட்டு வந்துறேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். போயிட்டு வந்துறேன், சீக்கிரம் போயிட்டு வந்துறேங்க. அனு, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டு வந்துறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. பிரியா, சரி, அப்ப எனக்கு பசிக்காதா? இவ்வளவு நேரம் சண்டை போட்டுருக்கலாம். யாரு? நீ சண்டை போட்ட? உனக்காண்டி? எனக்காண்டி? ஆமா ரகு, சண்டை போட்டனே அனு கிட்ட. ரொம்ப பெரிய சண்டை போட்ட டயர்ட்ல பசிச்சிரும். போ சரி ரகு, நீ கவலைப்படாத, உனக்காண்டி நான் இருக்கேன். நீ இல்லாம இருந்தாலே நான் நல்லா இருப்பேன். தயவு செஞ்சு வெளியே போயிரு. ஆனா ஃப்ரெண்டுன்ற பேர்ல நான் ஒருத்தர் நாங்க பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பாடுபடுத்திட்டு இருக்க? வெளியே போயிரு, தயவு செஞ்சு வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோ ரகு, நான் போயிட்டு வந்துறேன். பைத்தியம். போடா லூசு. எது? அனு, நீ ஞாபகம் வச்சுக்கோனே, நான் வந்துறேன். ஞாபகம் வச்சுக்கலாம். போயிட்டு வந்துறேன், சீக்கிரம் போயிட்டு வந்துறேன். சூப்பர் அனு, இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் 10 நிமிஷத்துல சாப்பிட போறேன்னு சொன்னீங்க. ஐயோ, அத வர வந்துட்டோம். சரி, ஒரு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். சீக்கிரம், சாப்பாடு சூடா இருக்கு, ஆறிட போகுது, சீக்கிரம் போங்க. அனுமா, வாயெல்லாம் உடைச்சிருவேன். என்னடி பொசுக்குன்னு வாய உடைச்சிருவாங்கற? உங்களுக்கு என்ன விட அத்தை பொண்ணு முக்கியமா? நான் எப்படி சொன்னேன்? நீங்க பேசிக்கிட்டு இருந்ததே தெரிஞ்சிச்சு. ஏச்சி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவனை கண்டிதான் பேசிக்கிட்டு இருந்தா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா. அங்க இருந்து பேசினாலே காது கேட்கும். சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப தான் ரகு, கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க அம்மா அப்படி சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? அவங்க என்ன தப்பா பேசிட்டாங்க, எப்படி தப்பா நடந்துக்கிட்டாங்க? என்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டாங்க. இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சார் அங்க அவங்க அத்தை பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிட்டான். அதனால எங்களை கஷ்டப்படுத்திட்டு வராரு. ரொம்ப பண்ணாதீங்க என்ன. சரி, நான் ரொம்ப பண்றேன். லூசே, 2 பேரும் மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ அத்தை புராணம் சொல்ல, அவங்க அம்மா புராணம் சொல்ல, மாறி அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாவமா இருந்துச்சு. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே என்னைக்காச்சும் வரா. அன்னைக்கும் சங்கடப்படுத்தி அனுப்புனா, அதனாலதான் பேசுனேன். இது ஒரு தப்பா? இன்னொரு வாட்டி இது நடக்க கூடாதுல்ல?
சொன்னாதானே தெரியும் அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. நீங்க தெரியாம கூட நடந்துடக்கூடாது பேசிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கோங்க இனிமே அப்படி இருக்கும் போது அவ இருக்கும் போதுன்னு. இது ஒரு தப்பா? ஆ, ஹம், உங்களுக்கு என்னை விட எல்லாரும் முக்கியமா இருக்காங்க இப்பதான் தெரியுது. இங்க பாருடி, உங்க அப்பா எல்லாம் சரியான ஃப்ராடு. ஓய், என்ன என்ன இங்க பாரு, உங்க அப்பா சரியான ஃப்ராடு தான் சரியா? அவரை நம்பில ஏமாந்துறாத. அந்த பெல்ட்டி அடிச்சிருவாரு. இப்ப பார்த்தல இப்படி ஒரே நிமிஷத்துல பொண்டாட்டி முக்கியமல்ல, ஆனா அத்தை பொண்ண இன்டைரக்டா ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்திட்டுமா, அதனால எங்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கும் இதே நிலைமைதான். நீ உங்க அப்பா அப்பான்னு சொல்லி வயித்துக்குள்ள ரொம்ப ஆடாத என்ன? ஏ லூசு, என்ன இப்படி சொல்லாதடி. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கேட்கும்டி. அதுவும் 5 மாசம் ஆயிட்டு இதுக்கு மேல நல்லா காது கேட்கும். நீ ஏன்டி என் பொண்ணுகிட்ட என்ன வில்லன் ஆக்கிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் பொண்ணையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்ச பத்துக்கோ, இப்படியே மொண்டடி வச்சு குத்திடுவான் பத்துக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அமைதியா இருக்கேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல விளையாடாதான்னு சொல்லிட்டேன். நீ ஏன்டி என் பொண்ணுகிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்ற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய இவ்வளவு நீ மாவள மண்டே அடிச்சு மாவளை காக்கிடுவேன். அவ்வளவு தூரம் போதா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இங்க பாருடி அப்படின்னு சொல்லி. பொண்ணுல இல்ல பையனா பாங்க. பாருங்க ஆள. ஆமா 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 ஆமா, நீ நினைச்சுக்கிட்டு இது கனவு கண்டுகிட்டு, அதுவும் பகல் கனவு. பிறக்க போறது கண்டிப்பா பொண்ணுதான். இங்க பாரு, நீ அங்க கீழே போயிட்டு படுப்ப, நானும் என் பொண்ணு இந்த பெட்ல படுப்போம் என்ன? ஓகேவா? இல்லனா ஹால்ல கூட படுத்துக்கோ, பிரச்சனை இல்ல. உங்களை நான் கீழே படுக்கணுமா? கீழே படுக்கணுமா? அப்போ என்ன விட உங்க பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிதானே? சே அப்படி இல்ல. என் பொண்டாட்டி மூலியமா தானே என் பொண்ணு வருது. என் பொண்டாட்டிக்கு அறிவு இருக்கு, என் பிள்ளைக்கு அப்படி இல்லல்ல. ஏன் உன் பிள்ளை என்ன முட்டாளா அறிவு இல்லாம பிறக்கிறதுக்கு? ஏய், அப்படி சொல்லல. என் பிள்ளை சின்ன பாப்பா இல்ல, அப்பாவை தானே தேடும் அது. ஆமா ஆமா, அப்பாவை தான் தேடும். அப்பா தானே பால் கொடுக்க போறாரு, அதனால அப்பாவை தான் தேடும் பசிக்கு. ஏய் சிபடி, நீங்க தானே சொன்னீங்க அப்பாவை தேடுன்னு சொல்லி, அத நீங்க தான் பால் தர போறீங்களான்னு கேக்குறேன். வாய் அதிகமாயிட்டுடி உனக்கு. மவள இருக்குடி உனக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாளே. பாத்துக்கிட்டே இரு. என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. என்ன 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 பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்களா? வந்ததுக்கு அப்புறம் தெரியும் மேடம் எங்க இருப்பீங்கன்னு சொல்லி. ஓ, எங்க இருப்பனா? இதுல என்ன டவுட்? வெளியே ரகு. சும்மா 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 சும்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வயித்துக்குள்ள என் பொண்ணு அசைறாளா? வார்த்தைக்கு வார்த்தை பொண்ணு பொண்ணுன்னு சொல்லாதீங்க. குழந்தைன்னு வேணா சொல்லுங்க. பையன் பிறந்தா அப்ப சேர்த்துக்க மாட்டீங்களா? ஒதுக்கி வச்சிருவீங்களா? சும்மா பொண்ணு பொண்ணுன்னுகிட்டு வெறுப்பா இருக்குல்ல எனக்கு. நீ ஏன்டி வெறுப்பாக்குற? அவளுக்கு வெறுப்பு இல்ல, பேசுற எனக்கும் வெறுப்பு இல்ல, கேக்குற உனக்கு மட்டும் ஏன் வெறுப்பாகுது? நீ தான் வெறுப்பாகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது எங்க 2 பேருக்குள்ள இருக்க டீலிங். நீ ஏன் நடுவுல முக்கு நுழைக்கிற? அப்ப நீங்களே பேசிக்கோங்க, நான் போறேன். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பயம் இருக்கணும். சொல்லணும். வயித்துல அசைவெல்லாம் தெரியுது தானே? எப்பமாச்சும் சாப்பிடல கொஞ்ச நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அசைவாங்க. அப்புறமா நடக்கும்போது அப்பப்போ அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கும் போது மேல வயிறு மட்டும் இப்படி சுத்தம், அதெல்லாம் தெரியும். அப்பயே நீ என்ன ஒரு நாள் கூட கூப்பிட்டு காட்டவே இல்ல. என்ன லூசு புருஷா அனு. பின்ன காட்டவே இல்லன்னா கூட இருக்கணும்ல அதுக்கு. காலையில போவீங்க, மறுநாள் காலையில தான் வருவீங்க. ஒரு நாள் ஃபுல்லா எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இதுல முக்கியமா சாரு இப்பெல்லாம் இங்க இருக்கிறதுனால கண்டுக்கிறத கூட இல்ல. அதையும் மீறி நான் ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கேன். சார் நைட் வரீங்க அப்படின்னா வெளியே ஹாலிலே படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. இதுல நான் குழந்தை செய்து வயிற்று தொட்டு பாருங்கன்னு வர சொல்லுவாங்க போல. ரொம்ப நினப்புதான். இந்த படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. கூடவே இருக்கணும் அதுக்கு கொஞ்சமாச்சும். சார் என்னைக்காச்சும் வருவாரா, 5 நிமிஷம் பேசுவாரா, அதுக்கப்புறம் அப்படியே ஓடிடுவாரா. அந்த 5 நிமிஷம் நீங்க அசங்கன்னா அவங்க அசைவாங்களா வயிற்றுல இருந்து? சொல்லு. தெரியணும்லடி, இது அப்பா வந்திருக்காரு, நம்ம அப்பாவுக்கு ஹாய் சொல்லணும் பாய் சொல்லணும்னு தெரியணும்ல. ஹலோ சார், நீங்க டாக்டர் மாதிரி பேசுங்க. அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்தணும், மறந்தே போச்சு. ஹாஸ்பிட்டல் பக்கமே போய் 1 வீக் ஆயிட்டு. எங்க இந்த ராம்குமார் அம்மா விஷயத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதே கரெக்டா இருக்கு. இப்போ அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் என்னன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாரு. அவங்க கிட்ட கேட்டதுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சொல்றாங்க. போதாத குறைக்கு அவங்க 2 சித்தப்பா வர வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம். பாட்டி போன் பண்ணி சொன்னாங்க. சின்ன பின்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போறாங்களோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. எல்லாரும் அனு மாதிரி அமைதியா இருப்பாங்களா? யாரு நீ அமைதியா? ஆமா, இதுவே வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இப்படி மாசமா இருக்காது கோமா சார் விட்டுட்டு போகும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணாம அமைதியா நினைச்சுக்கிட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. அனுவா இருக்க போய் தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம வெளியே நின்று நானும் என் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு இவரும் அத்தை பொண்ணு வருத்தப்படணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வரீங்க. இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தா எங்க அம்மாவை என்ன தைரியத்துல நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு உங்க சட்டையை பிடிச்சிட கேள்வி கேட்டனா?
அப்ப அனு ரொம்ப நல்லவ தானே? ஆமா ஆமா, ரொம்ப நல்லவதான். அதான் கேட்க மாட்டேன்னு மொத்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கியே. அதெல்லாம் கேட்கல. கேட்கல, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சரிங்களா? அதனால உங்க பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க, அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, அம்மா ரொம்ப பாவம், சமத்தா வயித்துக்குள்ள இரு அப்படின்னு சொல்லி. அப்பப்ப தூங்கவே விட மாட்டேங்கிறா, வயித்துல சுத்திக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி கோசுது ரகு. என்னடி சொல்ற? ஒரு வாட்டி படுத்துக்கிட்டு இருக்கும் போது வீடியோ எல்லாம் எடுத்தேன். வீடியோ எடுத்தியா? ஆமாங்க, ஒரு நாள் அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வந்துட்டு தூங்கலான்னு போறேன், வயித்துல இருந்து திடீர்னு கைய வச்சு இப்படி சுரண்டுற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா வயித்துக்குள்ள இருந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு நெலிஞ்சுகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து அவகிட்ட காட்டினே. ஃபர்ஸ்ட் சரி அத்தை கிட்ட காட்டுவோமேனு காட்டினதுக்கு அத்தை ஒரு 4 திட்டு கொடுத்தாங்க. சரி டெலீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க கூடாதாமே? அப்படியெல்லாம் இல்ல அனு, நம்ம மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம். நீ அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு காமிச்ச? என்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல ஃபர்ஸ்ட். நீ எதுக்கு டெலீட் பண்ண? எனக்கு அனுப்ப வேண்டியதானே? நீங்களும் அப்பப்ப அரை பைத்தியம் தானே, அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணேன்னு திட்டுவீங்க, அதனாலதான் டெலீட் பண்ணேன். ஏய், ஒரு வாட்டியும் இப்படி சொல்லாதடி. என் பொண்ணு என்ன பத்தி என்னடி நினைப்பா? ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அடி பாவி, இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கியோ நீ? அனு, என் பொண்ணு கிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுக்காதடி நீ. அப்படிதான் சொல்லி தருவேன், வேணும்னா நீங்களே பேசிக்கோங்க, அம்மா சொல்றதெல்லாம் பொய்ன்னு. ஏஞ்சல் குட்டி, ஏஞ்சல் குட்டி ரொம்பதான். அமைதி, பேசிக்கிட்டு இருக்கோம்ல நானும் என் பொண்ணும், டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப பண்ணாதீங்க சரிங்களா? முதல்ல என்னைக்கா இருந்தாலும் அப்பாவுக்கு நான் தாண்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீ, சரியா? ரொம்ப அப்படியே ஓவரா நினைச்சுக்கிட்டு இருக்காத வயித்துல இருந்துகிட்டு. நம்ம அப்பா நம்ம கிட்ட இப்படிலாம் பேசுறாருன்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. உனக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி உன் அப்பாக்கும் அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், உன்னெல்லாம் பிடிக்காது. சும்மா இரு நோய் நோயின்னுக்கிட்டு. அப்படிலாம் இல்லடி தங்கம், அப்பாக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்ப உங்க கூடயே இருப்பேன், சரியா? இப்ப அப்பா உங்க கூடயே இல்லாதத காரணமா காமிச்சு இவ நிறைய தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காடி தங்கம். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, சரியாம்மா? என் தங்கக்குட்டி வெளியே வரும்போது அப்ப உங்க கூடயே இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். அப்பா உங்க கைய அப்படி புடிச்சுக்கிட்டு பக்கத்துலயே இருப்பேன். நீங்க அழுகிறதுக்குள்ள அப்ப தூக்கிடுவேன். உங்களை ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர விடாம பாத்துப்பேன், சரியா? உருட்டுங்க காசா பணமா உருட்டி விடுங்க. இங்க பாரு, இதெல்லாம் நம்பாத. இதே டயலாக் சொல்லிதான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இதுல எதையுமே உங்க அப்பா பண்ணல, சரியா? அதனால வயித்துல இருந்துகிட்டு கற்பனை கோட்டெல்லாம் ரொம்ப கட்டிடாதடி. உங்க அப்பா பயங்கரமான ஆளு. பாசத்துல ஓகே ஒத்துக்கிறேன், பாசமா தான் இருப்பாரு. ஆனா இப்ப சொன்னாரே, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, உன் கூடவே இருக்கவே மாட்டாரு. அப்கோர்ஸ் நீ வேணா பாரு, பிறந்த அடுத்த நாளே உன்னை தன்னந்தனியா விட்டுட்டு இந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல் வேலை இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு, இவங்களுக்கு பிரச்சனை, அந்த ஆளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உன்னை என்னையும் அம்போட உன் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அப்படியே இந்த ஆள் ஓடிடுவாரு. இந்த ஆளை மட்டும் நீ நம்பாத. அடிங்கு, என் பிள்ளைகிட்ட என்னடி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? மண்டே உடச்சிரும் பத்துக்கோ. இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரணும், இந்த வேலை வேண்டாம் சொல்லிட்டேன். என் பிள்ளைகிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்காத. ஆமா, எனக்கு வேண்டுதல் இவரை பத்தி தப்பு தப்பா சொல்லி தரணும்னு. ஆனா போவீங்களா நீங்க வேற, நல்ல ஆளுதான். ஆலயம் மூஞ்சியும் பாரு, ஆலயம் மூஞ்சியும். இவர் பொண்ணுகிட்ட இவரை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அவ கிடக்கா, அவளையும் கண்டுக்காத, சரியா? நீ வேணா பாரு, அப்பா உன் கூடயே தான் இருப்பேன், கண்டிப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? வயிற்றுல இருக்கும்போது அம்மா கூட அமைதியா சமத்தா இருக்கணும். அம்மா அப்போட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கூட இல்லைனாலும் அமைதியா உன்னை பாத்துக்கிறாள, அதே மாதிரி நீயும் பதிலுக்கு திரும்ப அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சமத்து போல அமைதியா சேட்டை பண்ணாம எந்த பிரச்சனையும் கொடுக்காம அழகா பிறந்துருவீங்களாம். அப்பா கையில வந்து அழகா படுத்துப்பீங்களாம். ஆமா ஆமா, 5 மாசத்துக்கு அங்க உருள்றது இங்க உருள்றது எல்லாம் பண்றா. இன்னும் 8-7 மாசத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னு எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா. என்னடி தங்கம்? அட விடுங்க ரகு, ரொம்பதான் பாசமலர் அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு. ரகு, ஐயா அத்தை விடுங்க, வாங்க அத்தை. அனு சாப்பிட்டியாமா? ஆமா அத்தை, இப்பதான் சாப்பிட்டேன். சரிம்மா. என்னம்மா உடனே வந்துட்டீங்க? ஈவினிங் வரைக்கும் இருக்க மாதிரி சொன்னீங்க, என்னாச்சு? எதுனா பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லையா? ராம்குமாரோட அந்த சித்தப்பா வந்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்க சாயந்திரம் போல வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் எங்கன்னா போயிட்டு படுத்து இருந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த தம்பி ஏற்கனவே அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒரே அழுக சின்ன பிள்ளை மாதிரி. அதான் சரி, அந்த தம்பியையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துச்சுன்னா பிள்ளைங்களாம் இருக்குங்க, நீங்க எல்லாம் எல்லாரும் இருக்கீங்க, ஒண்ணுமா இருந்துச்சுன்னா மூஞ்ச பாத்துக்கிட்டே சங்கட்டம் இல்லாம கொஞ்சம் நேரம்னா சும்மா பேசியாச்சு இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன், எல்லாரும் ஒண்ணு போல இருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரகு அவங்க சாயந்திரம் போல
கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு இரு, சரியா? தேவையில்லாம அவங்க எதையாச்சும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீ உன்ன கூட கூட பேசிக்கிட்டு கிடக்காத. நல்லா இருக்கே கதை. அவங்க பேசுறாங்கன்னா நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படிதானே? வாயை முடிக்கிட்டு இருக்கணுமோ? இது நல்லா இருக்கு பாட்டி. அப்ப ஏதோ பேசியிருக்காங்க அப்படிதானே? என்ன பேசுனாங்க? என்னவா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? சும்மா இருமல, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்கா? வாய பாரு, வாய கத்திக்கிட்டு ஒரு படியா துடிச்சுக்கிட்டு எல்லாம் வாரான். பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களே அதை கிடைக்குமா இதை கிடைக்குமான்னு சொல்லிட்டு வாயை பிடிங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்ததுல இருந்து அதுவான் இதுவான்னு சொல்லிக்கிட்டு. சரி, வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்க என்ன பேசினாலும் அமைதியா இருந்துக்கோன்னு கேட்டுக்கிட்டுன்னு சொல்றேன். என்ன பேசுனாங்கன்னு சண்டைக்கு வருவான். சண்டைக்கு பள்ளி எல்லாத்தையும் தட்டி கையில கொடுத்துருவோம். பார்த்துக்கோ, இழிச்சுக்கிட்டு இருந்தானே என்ன பார்த்து. சரி பாட்டி, எதுவும் பேசல போதுமா? அவங்க என்ன சொன்னாலும் ஏன் ஒரு கண்ணத்துல அரைஞ்சாலும் ஏசுநாதர் மாதிரி இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு வரேன் போதுமா? என்ன அடிச்சே கொன்னாலும் இன்னொரு வாட்டி கொன்னு போடுங்கன்னு சொல்றேன். யாரு? நீ தானே? ரொம்ப அமைதியா இருப்பிய. ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்ப, தெரியும். ரொம்ப அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு போலாந்தால வந்துட்டான். அமைதி மூஞ்ச பாரு, அமைதியா இருக்கிறோம் மூஞ்ச. ஏன் என் மூஞ்சி நல்லா இல்லையா என்ன? தாத்தா மாதிரி இருக்கேன், ரொம்ப என் அழகு, என் பேராண்டி அப்படி இப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன என் மூஞ்சுக்கு குறைச்சல்? குறைச்சல் தான். இந்த முன்கோபம் மட்டும் தான் குறைச்சல். இதுக்கு தாழ முன்கோபிச்சுக்கிட்டு அப்படியே சண்டைக்குன்னு வந்துடுற. அது பெரிய சண்டையா போயிருது சங்கட்டமா. ஆமாயா, நீ அவங்க வந்து இருக்காங்க, மேலதான் படுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. சாயந்திரம் வந்து 4 மணி போல பஸ்ஸுக்காண்டி கிளம்பிடுவாங்க, சரியா? நீ முடிஞ்ச அளவுக்கு ரூம்குள்ளேயே இருந்துக்கோ. அப்படி இல்லைன்னா அவங்கள பார்த்தா கூட அமைதியா என்னன்னு கேட்டுக்கோ. இல்ல பேச கூட தேவையில்லையா, விட்டுரு. அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நீ கண்டுக்காம வெளியே வேணா பேரு, சரியா? அப்ப அவங்களுக்கு பயந்து நான் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க அப்படிதானே? நல்லா இருக்குமா கதை? என் மேல எந்த தப்பும் இல்லாம நான் அமைதியா இருக்கணும்ங்கிறீங்களே. இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான். வாயை முடிக்கிட்டு சும்மா இருல. அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேன் அப்படிதானே? சரி, நான்லாம் வேணா போயிட்டு பேச மாட்டேன். ஆனா அவங்களா ஏதாச்சும் வேண்டாத வேலைக்குன்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கேட்கதான் செய்வேன். இவன் சொன்னாலும் திருந்த மாட்டான் தாச்சே. நீ கதவை பூட்டிட்டு உள்ளே கடலைன்னு சொல்லிட்டு போட வேண்டியதான் இவனாலாம். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேனா? பட்டினியா கடை ஒரு நாள் முழுக்க. நல்லா இருக்கே உங்க கதை. யாரோ ஒருத்தவங்களுக்காண்டி இப்ப சொந்த பேரான பட்டினியா போடுவேன் அப்படிதானே பாட்டி? இவங்கிட்ட பேசலாம் ஜெயிக்க முடியுமா? அட போல, போயிட்டு வந்தது கூர்க்கெல்லாம் வலிக்கு. நான் கொஞ்ச நேரம் படுக்கேன். சாயந்திரம் நேரம் எதையாச்சும் பிச்சு சண்டி இழுக்கிறாம அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? பாட்டி சும்மா இரு ரகு. வயசானவங்களை போட்டு கொடும்படுத்திக்கிட்டு இருக்காத. யாரு? நான் கொடும்படுத்துறேன்? நீங்க எல்லாருமா சேர்ந்துதாம என்ன கொடும்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இத பேசு அத பேசாத, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே கூடாது அப்படிதானே? அப்ப நானும் என் பொண்டாட்டியும் அந்த வீட்டுக்கு போறோம். நீங்க எல்லாருமே இங்க இருங்க. போயிட்டு வாங்க. பாய், நான் அத்தை கூட இருந்துக்கிறேன். அடிப்பாவி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருவடி, அன்னைக்கு இருக்கு உனக்கு. சரி, அத்தை சாப்பாடு எடுத்துக்கு வா. எது நீ எடுத்து வச்சு நான் சாப்பிடுறது போல? அதெல்லாம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். படுக்கிறனா படு, சரியா? அனு, இன்னைக்கு ஒரு நாள் இவன் கூடியே இருமா. எதையாச்சும் தேவையில்லாத வேலையை பார்க்க போறான். எனக்கு பயமா இருக்கு. இப்பதான் அந்த மனுஷன் மட்டும் சண்டை போட்டுட்டு 2 நாள் நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் எதையாச்சும் சண்டை இழுத்துறாம இவனை நினைக்கும் போதெல்லாம் அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலையிற மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப பண்ணாதீங்கம்மா. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவெல்லாம் இல்ல, சரியா? போங்க. ஆமா ரொம்ப விவரம் தான் நீ. ஆனா போல, உனக்கு வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு. ஓய், எனக்கு தூக்கம் வருது. மவல நான் கொன்னுருவேன். திரும்படி என்ன நீ என் கூட வரமாட்டா? அப்போ கூப்பிட்டா அப்படிதானே? நான் என் அத்தை கூடயே இருந்துக்கிறாங்கடா. அனு, ஓரா பண்ணாத என்ன? நாளைக்கு இங்க இருந்து கிளம்புறோம். ரெடியா பேக்ல பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு கண்டிப்பா இங்க இருந்து கிளம்புறோம். புரிஞ்சுச்சு உனக்கு? மொத்தமாலாம் இங்க உன கூட்டிட்டு வரல. ஞாபகம் இருக்கா? வளவுகாப்பு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னது நீதான். எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னல. கிளம்புடி, கிளம்பு. போங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? உங்க அத்தை இங்கதான் இருக்காங்க, கீழே இருக்காங்க. உங்க அத்தையை கூட்டிட்டு போங்க. நான் ஏன்டி என் அத்தையை கூட்டிட்டு போனோம்? உன்னை கூப்பிடுறேன். நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கேன். சிவடி, நல்லா பேசுறடி நீ கதை. ரகு, இங்க பாருங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரி, ஒரு ஸ்பெஷலான டே வருதுல, என்ன வாங்கி வச்சிருக்கா? என்னடி? ஏய், என்ன? அனு, மறந்துட்டியா? என்னது? இல்ல அனு, எனக்கு பிறந்த நாள். இப்ப பிறந்த நாள் கொண்டாட நிலைமையில தான் இருக்கும். முடிச்சு பாடுங்க ரகு. ஆளை பாருங்களேன், ஆளுதான். பிறந்த நாள் வருதான், இவருக்கு இதுல கேக் செலிப்ரேஷன் வேற பண்ணுவாங்க போல. அப்போ ஒரு கேக் கூட வாங்கி கட் பண்ண மாட்டியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க குழந்தையா? நம்மளுக்கே ஒரு குழந்தை வர போகுது. இதுல உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் தானா? ஐயோ கடவுளே, நான் இப்ப தாங்க சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கிறேன், சரிங்களா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்க போறேன். பாய். நீங்க வேணா வெளியே போய் படுத்துக்கோங்க. அனு, என்ன? அப்ப பர்த்டே அது வரும்போது பாத்துக்கலாம். 1 ரூபாய் சாக்லேட் வேணா வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ஓ, 1 ரூபாய் சாக்லேட். வச்சுக்கிறேன்டி, உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ கடவுளே, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அப்புறம் இதுக்கு வச்சுக்கணும். ஓ, ரொம்ப லாஜிக்கா பேசுறேன்னு நினைப்போ. சிப்படி, நீங்க எங்க வெளியே போறீங்க? படுங்க. தூங்கணுமா? என்னைக்கு நான் மதியம் தூங்கி இருக்கேன்?
எனக்கு இன்னைக்கு நான் உடம்பு சரியில்லைன்னா சும்மா படுத்துக்கிட்டு இருப்பேன், தூங்கலாம் மாட்டேன். இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கேன். நான் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம், ரூம்குள்ளேயே எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது. இந்த கதைலாம் இங்க வேண்டாம். அத்தை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க உங்களை ரூமை விட்டு வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒழுங்கு மரியாதை ரூம்குள்ள படுங்க. எப்படி ரகு, வீண பிரச்சனை பண்ணாதீங்க ரகு, அமைதி வீட்டுல இருங்க ரகு. அனு, வீட்டுல தானே அனு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்து வர அனு, விருப்பத்தத. நீ படுத்தோடனே தூங்கிடுவேன், எனக்கெல்லாம் தூக்கம் வராது மதிய டைம்ல. நான் கொஞ்ச நேரம் ரோஷன் கூட எச்சு பேசிட்டு வரேன், முத்துமாரி வந்திருக்காருல அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ரகு ரகு ரகு, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நேரா அவங்க கிட்ட போவீங்க, வீணா ஏதாச்சும் சண்டை வரும், அதை பெரிசாக்குவீங்க. தேவையே இல்ல, மூடிட்டு படுங்க. அப்ப நீ என்ன நம்ப மாட்டேன். சுத்தமா நம்பிக்கையில படுங்க. மதியம் யாராச்சும் தூங்குவாங்களாடி? நான் தூங்குவேனே. ஐயோ தலையெழுத்து. சரி படு. அப்ப நீங்க எங்கேயும் போலடி, ரூம்குள்ளேயே தான் இருக்கேன், படு. போக கூடாது. போகல. போக கூடாது. ஏச்சு படு. போகல, பைத்தியக்காரி. உங்களை நம்பிதான் படுக்கிறேன், போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லு. போகலடி, தூங்குடி, விருப்பத்தத.